தாடி வச்சுட்டு ஒரு மிரட்டுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ரொம்ப சீரியஸான சீன் அது. ஆக்சுவலாக இவர் வந்து மிரட்டி அனுப்பிச்சிருவார். அவர் அந்த இதில் காசு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனில் மிரட்டி அனுப்பிச்சிருவார். அவரும் வந்து ரொம்ப தேவையில்லாமல் பேசிட்டு வராது, வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அதுவும் செம ஹியூமராக இருக்குது அந்த ஆனால் யோகி பாபு அப்படியே தவந்து வருவார். நடந்து வந்து ஒருத்தர் வந்து தாடி வச்சுட்டு இருப்பார், ஒருத்தர் மலேசியன் ஆர்டிஸ்ட்டு. கையெழுத்து போடுறான் பாரு, நான் சும்மா தானே வந்தேன், நான் சும்மா தான் சார் வந்தேன் அப்படின்னோடனே, சும்மா வந்தாலே இங்கே வந்தாலே கையெழுத்து போடணும், கையெழுத்து போடுறான். அதை அவர் பார்த்துட்டு கையெழுத்து போட போயில, உங்களை இங்கிருந்து பார்க்கையில மலைக்கோட்டை ஏசுநாதர் மாதிரி இருக்கீங்க, இந்த பாவிக்கு ஒரு பாவ மன்னிப்பு கொடுக்க கூடாதா அப்படின்னு அவர் அப்படியே முறைப்பாரு. டிங் டிங்னு ஒரு சவுண்டு வேற போட்டாரு. ஸோ இதை ஏன் சொல்றேன்னா, அந்த இமேஜினேஷன் இருக்குல்ல, இங்கிருந்து லோ ஆங்கிள் வேற ஷாட் இருக்கும், அந்த மலைக்கோட்டை கடவுள்னு சொல்றது. ஸோ அவருக்கு பயங்கர இமேஜினேஷன்ஸ் இருக்குன்னு சொல்றேன். நல்ல நல்ல கவுண்டர். அதான் அவருக்கு வந்து அதான் சொன்னேன், சின்ன படம் பெரிய படம் இவங்க அவங்க அப்படிலாம் எந்த இல்லை, எல்லா இடத்துலையும் அவர் நல்லா ஸ்கோப் பண்ணுறாரு.